ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு அபிஷன் இயக்கத்தில் வந்து சசிகுமார், சிம்ரன், மிதுன், அதுக்கப்புறம் கமலேஷ், யோகி பாபு, எம்எஸ் பாஸ்கர், ரமேஷ் திலக், குமரவேல், நிறையா ஸ்டார் காஸ்டிங் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கதைக்களத்தை பொறுத்தளவில் இலங்கையில் ஏற்படுற அந்த வறுமையின் காரணமாக ராஜபக்ஷே அந்த டைமில் நடந்துச்சுல, ஸோ அதனால் சசிகுமார் குடும்பத்தோடு வராரு. பிழைப்பை தேடி வர்றவர் வந்து அங்கேருந்து ராமேஸ்வரத்தில் வந்து அங்கேருந்து சென்னைக்கு வராரு. அதில் வந்து மாட்டிக்கிறாரு. போலீஸ்கிட்ட கேட்கும்போது இல்லை, யோகி பாபு தான் சொந்தக்காரரு, அவர் மூலியமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வேலை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே வராரு. ஆனால் வீட்டு பக்ஸு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அவர் வீட்டுக்கு மாடியில் தான் வாடகைக்கு இருக்கார். அப்படின்றப்ப அவர்கிட்ட கேரளாக்காரரு அப்படின்னு சொல்லி ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையுமே இது பண்ணிடுறாரு. ஆனால் அந்த காலனியில் உள்ள மக்கள்கிட்ட நாளடைவில் நான் இலங்கைக்காரன் தான் அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா பழகி ஃபுல்லாக மிங்கிள் ஆகிடுறாரு. ஒரு டைமில் வந்து நமக்கு தெரிய வரும், ஆக்சுவலாக இவர் வறுமையின் காரணமாக வரல, அவர் மகனுடைய ஒரு காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையின் காரணமாக வந்திருக்காரு நமக்கு தெரியும். ஆனால் அங்கே உள்ளவங்க எல்லாத்துக்கும் இவங்க வறுமையின் காரணமாக வந்த மாதிரியும் பஞ்சம் பிழைக்க வந்த மாதிரியும் அப்படியே காட்டி அந்த கதைக்களத்தை முடிச்சிடுறாங்க. கடைசியாக அங்கே இதுக்கப்புறம் வந்து ராமேஸ்வரத்தில், அதாவது அவங்க வந்த டைமிங்கில் ஒரு குண்டு வெடிக்குது. இந்த இதுக்கு காரணம் சசிகுமாருடைய குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக அதை ரமேஷ் திலக்கு காட்டி கொடுத்தாரா இல்லையா, அந்த குடும்பம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் கதைக்களம். அதாவது ராமேஸ்வரன்ற, அதாவது இலங்கை அப்படின்னாலே வெட்டு குத்து கொலை, ஒரு பரிதாபம், இதெல்லாம் தாண்டியும் ஒரு யதார்த்தமாக வெட்டு குத்து கொலை ரத்தம் இது எதுவுமே இல்லாமல் ஒரு ஸ்மார்ட்டாக மூவ் பண்ண நினச்சிருக்காங்க. என்ன அங்கே ஒரு பாம்பிளாஸ் நடந்த மாதிரி, அது ஒன்றும் வந்து ஒரு ஹிண்ட்டு மாதிரி எடுத்துக்கிட்டு அதை முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமாக காட்ட முற்பட்டிருக்காங்க. ஒரு நல்ல எமோஷ்னல் கடந்த கதைக்களத்தை சொல்ல முற்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதாவது ஈழத்தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து சந்திக்கும் பிரச்சனைகள், இதுக்கே இப்படி இருக்குது அப்படின்னா அப்போ வேறு நாட்டுக்கெலாம் போனால் என்ன கஷ்டப்படுவாங்க அப்படின்றத பாருங்கள். பட் அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு மாதிரி கூட நம்ம ஆளுகளுக்கு இல்லை அப்படின்றதையும் இதில் நான் சொல்லிக்கணும். ரெண்டாவது வந்து உண்மையிலே அருமையாக நடிச்சிருக்காரு எம்எஸ் பாஸ்கர். ஸோ டெக்னிக்கல் ஓரியன்டாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இசை பெரிய பலம், ஒளிப்பதிவு தேவையான அளவுக்கு இருக்குது. டெக்னிக்கல் வைஸ் வந்து படம் சூப்பர். நடித்த நடிகர்கள் ஒவ்வொருத்தவங்களோட பங்களிப்புமே சிறப்பாக இருந்துச்சு. தளபதியுடைய ரெஃபரன்ஸ் ஒரு 2 இடத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி இந்த பையன் பண்ணுற அந்த காமெடிஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலே அருமையான படம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓடிடியில் வந்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.